வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓஷி ஏஞ்சல். ஐம் டூயிங் த புக் ரிவ்யூ ஸ்டாஃப்ஸ் இன் திஸ் சேனல். ஜூன் மாதத்தில் நான் படித்த டாப் 5 புக்ஸ். ஃபர்ஸ்ட் புக் வந்து டேஸ் அட் மொரிசாக்கி புக் ஷாப். டேஸ் அட் த மொரிசாக்கி புக் ஷாப். இந்த புக்கை வந்து நான் படிக்கிறப்போ ஆக்சுவலி ஐ வாஸ் நாட், நான் எந்த பிரேக்கப் ஃபேஸ்லேயும் இல்லை, நான் எதுலேயுமே இல்லை. பட் இந்த புக் வந்து நிறைய பேர் இந்த புக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சுமார், நம்ம மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும், மற்றபடி இது ஒரு சிம்பிளான புக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த புக் படிக்கிறப்போ நிறைய இடங்கள்ல நிறைய ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. ஒரு பேஜ் டர்னராக இருந்தது. இந்த புக்கை நான் அரௌண்ட் ஒரு 2-3 டேஸ்லேயே நான் இந்த புக்கை முடிச்சுட்டேன். ஹீரோயின் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு தன்னோட பிரேக்கப் ஃபேஸை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க, அதில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு அதில் பங்களிப்பாக இருக்கிறாங்க, ஹவு தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு ஹர், ஹவு ஷி டசன்ட் ரஷ் த லைஃப், அவங்க லைஃப்பை ரஷ் பண்ணாமல் கொண்டு போகிற ஒரு சில மூவ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய டேக்அவே இருக்குது. இந்த புக் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஃபார்மோஸ்ட் எவ்வளோ அனோட்டேஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த புக் லீகலி யார்ஸ் பை மானசி சௌத்ரி. அவங்க ஒரு அட்வொகேட். ஹிந்துலேட்டில் வந்து அட்வொகேட் மானசி அவங்களோட ஒரு செஷன் இருந்துச்சு. அந்த செஷன் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த புக்கை வந்து வாங்கி அவங்களோட சைன் வாங்கியிருந்தேன். பிகாஸ் அங்கே போய் அவங்களோட செஷன் கேட்ட பிறகு ஷி வாஸ் வெல் எக்ஸ்பிளைன்டு. அவங்க ஏன் புக் எழுதுனாங்க, ஆக்சுவலி பெண்களுக்கு ஒரு உமனுக்கு தேவையான ஒரு லீகல் அவேர்னஸ் ஏன் இருக்கணுங்கிறத அவங்க அந்த செஷனில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை எப்படி டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் எல்லாருமே வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்கிறதுனால நம்ம அந்த துறைகள்லேருந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எம்பவரான உமனுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும், ஒரு எம்பவரான உமன் என்னெல்லாம் டேக்கிள் பண்ண கற்றுக்கணும் ஒரு லீகலாக அப்படிங்கிற ஒரு கைடு மாதிரி இது. எவ்ரி கேர்ள் ஷுட் ரீட் திஸ். இதை நான் எல்லா பெண்களுக்குமே இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீனேஜர்ஸ், மேரிட் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ், அந்த மாதிரி எல்லா தரப்பு பெண்களுக்குமே இந்த புத்தகம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெறும் அட்வொகேட்ஸ் தான் படிக்கணும்னு கிடையாது. இது எல்லாருக்குமே புரியும்படியான ஒரு இயல்பான ஒரு புக்கு, புரியும்படியாக ஒரு சிம்பிளான ஒரு புக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேஜ் டர்னராக இருக்கும், டக்கு டக்குன்னு படிக்கலாம். நீங்கள் எந்த சாப்டர்னாலுமே ஓப்பன் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக ஃபஸ்ட் பேஜ்லேருந்து போகணுன்ற மாதிரி இருக்காது. நீங்கள் உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ, இப்போது டிவோர்ஸ் பற்றின ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த சாப்டர் டைரெக்டாக போய் படிக்கலாம். பரமசிவன் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு. நம்மளோட உணவு, உடை, நம்மளோட உப்புல இருந்து எல்லாத்துலயுமே எப்படி சாதியினுடைய படிநிலை இருந்திருக்கு, எந்த அளவுக்கு சாதியோடைய பாகுபாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு 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 புதிய ஒரு பரிணாமத்தை வந்து இந்த புத்தகத்துல இருக்கும். அறியப்படாத தமிழகம். இது வரைக்கும் நம்ம தமிழ் டாக்குமெண்டேஷன் படிக்கும்போது ரொம்ப தமிழகத்தை பத்தி அப்பத்தி இருந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, தேவர் சோ லிபரல், தேவர் சோ வல்னரபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதனுடைய ஒரு இன்னொரு சைட் ஆஃப் தமிழகத்தை பத்தின ஒரு புத்தகம் தான் இது. நம்மளோட உணவு, உடை, பெயர்ல இருந்து எந்த அளவுக்கு ஒரு சாதிய பாகுபாடுகள்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா குறிப்பிட்ட சாதியினர் வந்து தன்னோட ஆடைகள் பறக்கும்படியாக கூட ஒரு ஃப்ரீயா இப்படி பறக்கிற மாதிரி கூட அணியக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெயிட்டா உடம்புல ஒட்டின மாதிரி அணிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க நடக்கும் போதோ பக்கத்துல அவங்களோட ஆடை வந்து இப்படி பறந்து இன்னொரு தன்னை மேல் சாதியினர்னு சொல்லிக்கக்கூடிய மக்கள் மீது படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆடை சுதந்திரத்திலேருந்து எல்லாமே வந்து பறிக்கப்பட்ட ஒரு வரலாறினுடைய ஒரு சான்றா நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சு பாருங்க. பரமசிவன் அவர்களுடைய இந்த ஒரு புத்தகம் கல்ச்சரை நம்ம எந்த அளவுக்கு பின்னி படைஞ்சிருக்கோம், அதன் வழியா நம்ம டிராவல் பண்றதுனால நம்ம எவ்வளோ நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம இன்னுமே அதை ஒரு சில விஷயம் நமக்கே தெரியாது, நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய சாதிய மனநிலையை பத்தி பேசியிருக்காரு. ஆக்சுவலா இது கடலும் கிழவனும் தான் வரணும்.
இந்த பட் தெரியல. டிரான்ஸ்லேஷன்ல இப்படி ஒரு புக் தான் எனக்கு கிடைச்சது. ஒரு ஓல்ட் ஏஜ் மேனுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டீஸ் அத அவரு எப்படி கோ த்ரூ பண்றாரு. என்னால முடியும், முடியாது. தன்னை மீறின ஒண்ணோட ஒரு இன்செக்யூரிட்டீஸ் இருக்கக்கூடிய மனுஷன் எந்த அளவுக்கு தன்னை மீறின பொருளோடு என்னால முடியுன்ற அந்த நம்பிக்கைய அத பாசிட்டிவா எடுத்துக்கிறதா, நெகட்டிவா எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாரி நெறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த மீன் வந்து அவருக்கு மாட்டும். அப்போ அவரு யோசிப்பாரு. இந்த மீன் வந்து ஆணா, பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தனக்கு தானே பேசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவரு, இந்த மீன் வந்து ஆணா, பெண்ணா அப்படின்னும்போது, தூண்டில்ல எந்த எரை போட்டாலுமே, முதல்ல ஆண் மீன் வந்து முதல்ல ஆண் மீன் பெண் மீனுக்கு அந்த இரைய குடுத்துட்டு தான், அ அடுத்த இரைய சாப்பிடும் அப்படின்ற மாரி, அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது கண்டிப்பா பெண் மீனா தான் இருக்கும் அப்படின்னு அவரு ஒரு யூகிப்பாரு. ஸோ எனக்கு இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறைய இந்த புத்தகத்துல இருக்கு. இது ஒரு நாவல். இது ஒரு ஷார்ட் நாவல். தென் நான் வந்து தமிழீழம் இனி அப்படின்ற இந்த ஒரு புக் படிச்சிருந்தேன். இந்த புக் நான் ஆக்சுவலி மேலே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஜூன்ல தான் முடிச்சேன் இந்த புக் வந்து. இந்த புக் வந்து ஒரு கட்டுரை. தமிழீழம் மணியரசன் மற்றும் வெங்கட்ராமன் அவர்களுடைய கட்டுரை தொகுப்பு இது. பல கட்டுரைகளினுடைய ஒரு தொகுப்பா இந்த புத்தகத்துல வெளியிட்டிருப்பாங்க. ஒரு ஜெனோசைடு நடந்த ஒரு விஷயம் இன்னுமே அத கிரிமினலைஸ் பண்ணாம, எப்படி அந்த இலங்கையில நடந்த அந்த ஜெனோசைட இன்னுமே எப்படி கிடப்பிலே போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த புத்தகத்த படிங்க. தமிழ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் இட் அவுட். கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க.